நேயர்களே, இன்றைக்கு மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது ஈரானுடைய அணு ஆயுத செறிவூட்டலும் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடும் கொதிநிலை இராணுவ நிலைப்பாடுகளை குறித்து நாம் பேச போகிறோம். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தனது ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ரிச்மெண்ட் செஞ்ச பிறகு சென்ட்ரிபியூட் பார்க்கிற இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மற்ற பிரச்சனைகளை பற்றி நாம் பேசலாம் என்றும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு நாங்கள் ஒருபோதும் பணியப் போவதில்லை என்பதை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஈரானியர்கள் இந்த அறிக்கை குறித்து ஈரான் எந்த செறிவூட்டலையும் செய்ய அனுமதிக்காத அணுசக்தி ஒப்பந்தத்தின் யோசனையை ஆதரிப்பதாக ரஷ்யாவினுடைய அதிபர் தெளிவுபடுத்தினார். இது ஈரானுக்கு கொஞ்சம் மன வருத்தம்தான். ஆனால் முதல் கட்டமாக அவர்கள் எதுவும் சொல்லாத மௌனமான நிலையை நாம் இரண்டாவது பார்ப்போம். வரக்கூடிய காலங்களில் ஹமாஸினுடைய தாக்குதல், இப்போ நம்ம ரெண்டு செய்தியும் ஒரே செய்தியாக பார்க்க போகிறோம். கஸாவில் ஹமாஸினுடைய தாக்குதல், ஹமாஸினுடைய கடந்த கால உலக அளவிலே நடக்கக்கூடிய இராணுவ செயல்பாட்டுகளை எல்லாம் மீறி அவர்கள் ஒரு கொரில்லா தாக்குதல் நடத்துகிறார்கள். கடந்த 2 காணொளியிலும் இராணுவ வீரர்கள் நடவடிக்கைகளுக்கு மாற்றாக அவர்கள் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். தற்போது சர்வதேசத்திலிருந்து வெளியாகிய ஒரு கட்டுரை, டெல் அவீவ் பல்கலைக்கழகத்தினுடைய அறிவுசார் தளத்தின் நிபுணர் மைக்கேல் ஸ்ரேயன் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார்னா, இங்கே பாருங்க, வருங்காலத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. காசாவினுடைய எல்லை பகுதியில் நிற்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ வீரர்களை ஹமாஸ் கடத்தப் போகக்கூடிய அபாயம் இருப்பதாக டெல்லவினுடைய அறிவுசார் தளத்தின் மிக்கேல் ஸ்ரேயனுடைய கருத்து ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸினுடைய இந்த முயற்சியின் விளைவாக இளம் வீரர்கள் உருக்குலைந்த மனதளவிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. ஹமாஸ் இயக்கத்தினுடைய போராளிகள் தற்போது கொரில்லா தாக்குதல் முறையை பயன்படுத்தி வருவதால் அவர்கள் தங்களிடத்திலே கிடைக்கக்கூடிய சொற்ப ஆயுதங்களை, சொற்ப வலிமை வாய்ந்த வெடிகுண்டுகளை ஏற்கனவே அமெரிக்கா கொடுக்கப்பட்டு அமெரிக்காவால் சப்ளை செய்யப்பட்டு இஸ்ரேலால் F-35 விமானங்களின் மூலம் வீசப்பட்ட இந்த வெடிக்காத குண்டுகள் மற்றும் உபரிகளை எடுத்து மறுஉருவாக்கம் செய்து அவர்கள் மீண்டும் இஸ்ரேலை தாக்குவதில் சக கில்லாடிகளாகவும் பெரிய திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பதாக இன்டர்நேஷனல் போராளி குழுக்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர்கள் குறைந்த பொருட்களை வைத்து வருமான தாக்குதல் நடத்துகிறார்கள். பொதுவாக இந்த பதட்ட நிலையிலே தற்போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஆப்ரஹாம் வசூல் என்கின்ற ஒரு வீரர், அவரை கடத்துவதற்கு ஹமாஸ் முயற்சி செய்வதைத்தான் இப்பொழுது எல்லாரும் சுற்றி கொள்கிறார்கள். இதே மாதிரி வருங்காலத்தில் நடக்கும். கடைசியில் ஆப்ரஹாம் வசூல் இஸ்ரேலுடைய IDF-னுடைய வீரர் அந்த கடத்தலை தடுத்து அவர் போராட முயற்சிக்கிறார். அந்த போராட முயற்சியில் அவர் தோல்வி அடைகிறார். ஹமாஸ் வீரர்கள் ஆப்ரஹாம் வசூலை சுட்டு கொலை செய்த சம்பவத்தை இந்த கொரில்லா தாக்குதல் நடைமுறைகள் அதிகரித்து வருவது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது, ஹமாஸினுடைய புதிய முயற்சி குறித்து இஸ்ரேலிய இராணுவ ஆய்வாளர் ஹாய் அவியட் என்ன சொல்றார்னா, இஸ்ரேல் இஸ் கோயிங் டு வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதாவது இஸ்ரேல் நாடு வரக்கூடிய காலங்களில் ரொம்ப மோசமான ஒரு நிலையை அடையும் என்று இஸ்ரேலுடைய இராணுவ ஆய்வாளர் ஹாய் ஆவிட் தன் கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்வதைத்தான் அவர் டெல்லவியில் இருக்கக்கூடிய மிக்கேல் ஸ்ரைன் சொல்லுகிற கருத்தை ஒத்துக்கொள்கிற வரையில் ஹமாஸ் வருங்காலத்தில் அவர்கள் ஒரு கொரில்லா படை தாக்குதலை இப்பொழுது நடத்துவதை மேன்மைப்படுத்தி மீண்டும் மீண்டும் தீவிர படை பிரிவுகளாக அவர்கள்
தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதையும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இடிந்த கட்டடங்கள் அதன் வாயிலாக அவர்கள் தங்கிக் கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேலின் இராணுவ வீரர்களின் மீது வருங்காலங்களில் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பிருப்பதையும் அவர்கள் உறுதி கொள்கிறார்கள். இதே சமயம் ரமல்லாவில் இருக்கக்கூடிய நிபுணர் ஒருவர் என்ன கருத்து சொல்றான்னா, இஸ்ரேல் என்ன செய்றாங்க, அழுத்தங்கள் கொடுத்து அடிக்க ஆரம்பித்தவுடன் ஹமாஸ் பயந்து ஓயிடுவாங்கன்னு சொல்லி கடுமையான போரை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தாலும் ஹமாஸ் ஒடுங்கப் போவதில்லை என ரமல்லாவிலிருந்து ஒரு ஆய்வாளர் இராணுவ நிலைகளை பற்றி ஆய்வு செய்தவர் தன் கருத்தை தெரிவிக்கிறார். அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் செய்தியிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நித்தானியாகு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போது ஈரானுடைய தாக்குதலை குறித்து பெஞ்சமின் நித்தானியாகு டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலே பேசிய போது தாக்குதலை நடத்த வேண்டாம் என்றும் ஒரு கருத்தையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஈரான் மீண்டும் அணு ஆயுத சோதனை போர் மேற்கொள்ள முயன்றால் நாங்கள் தாக்குவோம் என்ற கருத்திற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்தது அமெரிக்க அதிபர் இதன் தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறார் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் கருத்தை வேறு விதத்தில் சொல்கிறார்கள். ராஜ்ய ரீதியான ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்ட அமெரிக்க அதிபர் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கை எந்த ஒரு நிலையிலும் மறுக்கவில்லை என்பது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய கருத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிண்டி விடுகிற கதையாக அமெரிக்கா மத்திய கிழக்கில் பதட்டத்தை விரும்புகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தானியாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய முடிவுக்கு காத்திருக்க போவதில்லை, நாங்கள் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலும் அவர்கள் பெர்மிஷன் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கப் போகிறோம் என பெயர் வெளியிடப்படாத மிக முக்கியமான இஸ்ரேலுடைய இராணுவத்துறை சார்ந்த ஆளுமை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் நிறைய தொடர்புகள் உண்டு. அமெரிக்காவுடைய பத்திரிகை நிருபர்களும் இஸ்ரேலுடைய நிறுவனங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் கருத்தை தெளிவாக கூறியிருப்பதும் போர் பதட்டம் மையப்படுத்தப்பட்டுள்ளது, அது மௌனியாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெளிவாக சொல்கிறது. அப்பாஸ் அராகச்சி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக கூறியிருக்கிறார். ஆனால் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள தாக்குதலை நடத்த மாட்டோம் என அமெரிக்கா எங்களுக்கு உறுதி தர வேண்டும். சமநிலையில் கண்ணியத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார். அதே சமயம் மீண்டும் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் நிலையில் அணுக்கதிரியக்க, அதாவது மீண்டும் அவர்கள் இஸ்பஹான்லேயோ நட்டான்ஸ்லேயோ அல்லது ஃபர்தோவிலேயோ தாக்கினால் அதாவது அணு கதிரியக்க துகள்களால் பெரும் ஆபத்து விளையக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அப்பாஸ் அராகச்சி தனது செய்தியினூடே அவர் உறுதி செய்வதை நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டப்பட்ட நிலையில் இஸ்லாமிய ஃபத்வாக்கள் அடிப்படையில் ஈரான் சொல்கிறது, பொதுமக்களை படுகொலை செய்வதை குர்ஆன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைத்துவ சித்தாந்தத்தில் இந்த நடவடிக்கைகள் நாங்கள் ஒருபோதும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஈடுபடுத்த மாட்டோம். இந்த என்ரிச்மெண்ட் சிவிலியன் பர்பஸுக்காக மட்டுமே நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஆகவே சுயாதீன இறையாண்மை கொண்ட ஒவ்வொரு தேசத்தின் அடிப்படை உரிமைகள் எங்களுக்கும் உண்டு என்பதில் மாற்று கருத்தில்லாமல் ஹி ஹோல்ட் இட் வெரி கிளியர். அவற்றில் ஆணித்தரமாக ஈரான் தன் கரத்தையும் தன் சொல்லையும் தன் செயலையும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை, அணு ஆயுத சோதனை, இந்த நடவடிக்கைகள் ஒரு நன் ப்ரோலைஃபரேஷன் அடிப்படையிலே மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும் அப்பாஸ் அராகச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அணு ஆயுத சோதனை மற்றும் பயன்பாடு குறித்து அன்றி மட்டும்தான் பேச போகிறோம். மிசைல் குறித்தோ அல்லது பலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக்
மற்ற எங்களுடைய ஆயுதங்கள் குறித்து எந்த நிலையிலும் நாங்கள் அப்படி பேசினால் பேசுவதற்கு இடமில்லை என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ரஷ்ய அதிபர் புதினுடைய இந்த பேச்சு ஒரு ரிஃப்ட் இன் பிட்வீன் ஈரான் வெர்சஸ் ரஷ்யா ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஏற்பட்டு தான் இருக்கும். ஏனென்று கேட்டால், உக்ரைனை தாக்கின்ற போது உக்ரைன் போரில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ரஷ்யாவுக்கு ஈரானுடைய ட்ரோன்களும் ஈரானுடைய மிசைல்களும் ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் உதவிய நேரத்தில் இந்த தாக்குதலில் ரஷ்யா இப்படி சொல்லியிருப்பது அவர்களுக்குள் வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் அவர்களுக்குள் ஒரு மன சங்கடங்கள் இரண்டு தேசங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருப்பது, ஒரு சிறிய கோடு விழுந்திருக்கிறது என்பதை சர்வதேச செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இதில் வேறுவித சூட்சம அரசியல் நடவடிக்கைகள் பொதிந்திருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ரஷ்ய அதிபர் புதின் ஈரான் அணு ஆயுத என்ரிச்மெண்டை கைவிட வேண்டும் என்று சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவோடும் ரஷ்யா பேசியிருக்கிறது. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானோடும் அவர் பேசியிருக்கிறார். ஈரான் செறியூட்டப்பட்ட யுரேனியம் கைவிட்டால் பேச்சுவார்த்தை எளிதாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் மக்களிடத்தில் சற்று குழப்பமில்லாதல் ஒரு அமைதி சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் புட்டின் கோடிட்டு காட்டினதும் நாம இங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்பஹான் சைட்டில் இதுவரை எந்த மாற்று ஏற்பாடுகளும் செய்யவில்லை. ஏனால் இஸ்பஹானில் அவர்கள் குண்டு வீசினார்கள். அந்த குண்டு வீச்சில் இதுவரையில் செய்யப்படாத நிலையில் அதிகமான யுரேனியம் ஆழமான பகுதிகளிலே இருப்பதாக சர்வதேச அணு ஆயுத பரிவர்த்தனை கண்காணிப்பான இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி மற்றும் ஏஜென்சி கருதுகிறது. ஈரான் அதிபரை கொல்ல முயற்சி என்கிற ஒரு செய்தி ரொம்ப முக்கியம். ஈரான் அதிபர் பெசஸ்கியான், ஈரான் அதிபருடைய நெருக்கமானவர்கள் ஒரு கட்டடத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போர் வலுப்பெற்ற ஒரு சூடான நிலையில் அந்த கட்டடம் மிக உயர்ந்த கட்டடத்தின் ஆழமான பகுதிகளிலே அவர்கள் இருக்கின்ற போது இந்த கட்டடத்தில் ரகசியமாக இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது எப்படி தெரியும் என்பதுதான் இப்பொழுது ஈரானுக்கான ஒரு பெரும் குழப்பமும் ஒரு புலம்பலுமாக இருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப செக்யூரிட்டிக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே 30 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் பெசஸ்கியானுடைய அந்த ரகசிய பேச்சில் மிக முக்கியமான ஆளுமைகள் இருக்கிற போது அவற்றை குண்டுவீச்சு தாக்கியிருக்கிறார்கள். மிசைல் தாக்குதல், குண்டுவீச்சு தாக்குதல்ல, மிசைல் தாக்குதலில் ஈரானுடைய உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு படை நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை அவசரகால எமர்ஜென்சி நடவடிக்கையாக பேசுகிற போது அக்கட்டிடத்தில் இஸ்ரேல் வீசிய அமெரிக்காவினுடைய மிசைல்கள் தாக்குதலில் அங்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த கூட்டத்தில் இஸ்ரேலுடைய ஈரானுடைய துணை சர்வ வல்லமை கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது பாக்கர் பின் கலிப், அவர் அதாவது சபாநாயகர் முகம்மது பாக்கர் காலிஃபாப், நிதித்துறை செயலாளர் தலைவர் மொஹுசேனி ஏஜே உள்ளிட்ட பெசஸ்கியான் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் அந்த கட்டடத்தில் இருப்பது தற்போது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. 6 ஏவுகணைகளை அவர்கள் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள். தப்பிக்கும் வழிகளை தடுக்கவும் காற்றோட்டத்தை தடுக்கவும் ஒரே நேரத்தில் 6 ஏவுகணைகளை குறிப்பிட்ட கட்டிடத்தில் அவர்கள் ஏவியிருப்பது நுழைவு மற்றும் வெளியேறும் வகையிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ உளவு அமைப்புகள் ஈரான் அழிந்து போகக்கூடிய நாசகார நிலையில அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை சொன்னியவர்கள் சாமானியர்கள் சொல்ல முடியாது. ஈரானுடைய இராணுவத்திலே உளவு அமைப்புகள் மொசாத்தினுடைய ஆட்கள் அதிகமாக இருப்பதையும் இங்கே நாம் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இது போன்ற தாக்குதல் நடத்தப்படலாம் என்பது ஈரானுக்கு முன்னால் தெரிந்த போதும் பாதுகாப்பாக வைத்திருந்த இந்த நிலைகளை அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறும் போது அதிபர் பெசஸ்கியானுடைய காலில் சிறுகாயம் ஏற்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது.
எல்லா தகவல்களையும் வைத்தே, குறிப்பாக ஈரான் வெளியிட்ட தகவல், எல்லா தகவல்களையும் துல்லியமாக, டிசைசிவ், மிக துல்லியமாக அவர்கள் தாக்கியிருக்கிற போது, தகவல்கள் இங்கிருந்து லீக் ஆயிஜாமா எப்படி போச்சு என்பதுதான் ஈரான் அதிகாரிகள் தற்போது குழப்ப நிலையிலே விசாரித்து வருகிறார்கள். ஈரான் அதிபர் பெசஸ்கியானுடைய விவகாரத்தை சொல்லியிருக்கிறேன். இஸ்ரேல் ஈரானிடையே நடந்த இந்த 12 நாட்களில் போரில் பல உயர்மட்ட இராணுவ தலைவர்களையும் அணு ஆய்வாளர்களையும் இஸ்ரேல் காலி செய்தது. தற்போது பெசஸ்கியானும் முகம்மது பாக்கர் காலிபாப், ஒரு வலிமையான சக்தி கொண்டவர் ஈரானுடைய அதிகார மையத்தில், அவரும் தப்பி இருக்கிறார். ஹுசைன் சலாமி, ஈரான் ஆயுதப்படை தலைவர் முகம்மது பஹ்ரி, ஐஆர்ஜிசியுடைய விமானப்படை தலைவர் அமீர் அலி ஹாஜி ஷாடே உள்ளிட்டோர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இவர்களும் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்டிருப்பதற்கான அதிகமான அந்த வாய்ப்புகளை அவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்று மட்டும் கூறப்படுகிறது. இப்ப இது ஈரானுடைய நிலையை பேசிட்டோம், கஸாவுடைய நிலையும் நாம பேசினோம். இப்ப காசாவில் என்ன நடக்க போகுது தொடர்ந்து பேசுறோம். இந்த 12-19 மாதத்துல என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், ஈரானுடைய விவகாரத்தை தாண்டி இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் நீங்கள் நடத்திய இந்த 19 மாதத்தில் நமது மதிப்புமிக்க இளைஞர்களின் பலர் இறந்து போகிறார்கள். வரம்பற்ற இந்த நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் செய்திகள் வெளியாயிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் நாட்டுடைய இஸ்ரேல் நாட்டுடைய முன்னாள் இராணுவ கமாண்டர் ஜெனரல், அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 80% நிலப்பரப்புகளை ஆக்கிரமிச்சிட்டேன்னு சொல்றியப்பா, இதுவரைக்கும் ஒரு பிணை கைதிகளையும் கூட நீ காப்பாற்றி கொண்டு வரவில்லை. 1-2 பேர் தப்பினார்கள், ஒரு வயதானவர், மீது எல்லாம் அவர்கள் தானே விட்டார்கள். அப்ப நீ சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? இன்றைக்கு கொரில்லா தாக்குதலின் மீறம் நமக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதே. 1982 லெபனானோடு நடந்த போரில் ஏற்பட்ட சீரழிவு தற்போது அதைவிட கொடூரமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோமே என்று, இது உன்னுடைய சுயநல அரசியல், உன் சுயநல சித்தம்தான், இஸ்ரேல் விழித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ பிரிகேடியர், ஓய்வு பெற்றவர், அவர் தன் கருத்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இஸ்ரேலுடைய போராட்டம் வலுக்கிறது. மக்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். காசாவில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலிய மக்கள் அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுத்திரிகளை ஏற்றி மௌனமாக நிற்கிற காட்சியும், மனிதநேயம் இன்னும் உலகத்தில் சாகவில்லை, மனிதநேயம் இன்னும் உலகத்தில் சாயவில்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலமும் இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அங்கும் இதே போன்ற பிள்ளைகள் தான், அங்கும் இதே போன்ற தாய் தந்தையர்கள் தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்ரேலுடைய மக்களுடைய இந்த போராட்டம் வலுத்த நிலையில் காசாவில் இறந்து போன குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பது வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அமைச்சர்கள் சொல்லை கேட்டு தமது ஆட்சியை கைப்பற்றி கொள்வதற்கு ஒரு வலதுசாரியாக, ஒரு இராணுவ தலைமையாக மிக மோசமான அடாவடி நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்பது மட்டுமின்றி, முந்தைய நாள் 110 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்பு நேற்று 55 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையின் மூலமாக GHF என்று சொல்லக்கூடிய கஸா ஹியூமனிட்டேரியன் ஃபவுண்டேஷன், இந்த நிலைக்குழுக்கு பக்கத்தில் தான் இந்த படுகொலைகள் நடந்து வருகிறது. இது மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. ஆகவே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே வருகிறார்கள். கொரில்லா தாக்குதல் தொடர்கின்றது. ஈரானிலும் தற்போது கொதிநிலை காணப்படுகிறது. அமெரிக்கா முழுமையாக இந்த போருக்கான காரணம். அமெரிக்கா தூண்டுதல் இல்லாமல் எந்த தாக்குதலையும் எந்த நிலையிலும் பெஞ்சமின் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாகும். நன்றி.